தண்ணியை வயலுக்கு விட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் வயலில் போய் பார்த்தா தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. மற்றொரு வயலுக்கு மடையை திருப்பி விட்டுட்டு போய் தண்ணி தாக்கம் எடுத்ததால் தண்ணியை குடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டு வயலை சுற்றி பார்க்கலான்னு வந்தால் கிணத்தை எட்டி பார்த்தா அகல பாதாளத்தில் தண்ணி ஓடி போச்சு. ரொம்ப நல்லது போங்க அப்படின்னு சொல்லிட்டு வயலை சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஒரு அதிசயம் நடந்ததுங்க. வயலில் காணாங்கோழி கொக்குலாம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் முறையாக வாத்து வந்துருந்துச்சிங்க. இன்றைக்கி இந்த வாத்தை பிடிச்சி சமைச்சிட வேண்டியதான்னு பார்த்தா கொக்கு ஒருத்தவன் போட்டு கொடுத்துட்டான். நான் வந்ததை பார்த்துட்டு நானும் பொறுமையாக வாத்துக்கிட்ட போனால் திடீர்னு பள்ளம் வந்துருச்சு. தண்ணி அரைச்ச பள்ளமாக இது. நானும் ஷாக் ஆகிட்டேன். நானும் திரும்பி பார்த்தா வாத்தை காணலைங்க. ஆஹா, இங்கே தான் இருக்கியாடே, இன்றைக்கி நமக்கு விருந்து தான்டா. ஒன்றுக்கு 2 வாத்து இருந்தது. எப்படியும் ஒரு 3 கிலோ இருக்கும். நான் கொக்கு கறி கூட சாப்பிட்ருக்கேன்டா. டேய், உன்ன மாதிரி வாத்து நான் சாப்பிட்டதில்லடா. இருறா வரேன். அடே டக்கு, உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசு அடிச்சுக்கிறா பக்குன்னு சொன்னதுக்கு முடியலைங்க. அவனை அடிக்கலான்னு கோலை எடுத்தான் பாருங்க, பறந்து ஓடியா போயிட்டானுங்க.